பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த செட்டப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மல்லிச்செடி ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டூல்ஸு இது வந்து கிலோ கணக்கு தான் பிளாஸ்டிக் சாமான் கிடையாது, நிறைய இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டேமேஜ் உள்ள ஸ்டூல்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலும் கூட. கிட்டத்தட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. இந்த மெட்டீரியல்லையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டு பிளாஸ்டிக்கு, அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல திக்னஸான ஒரு பிளாஸ்டிக் பைப்ஸ் தான். ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ஈவனாக வச்சிடலாம். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், நமக்கு வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ரோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிடச்சிது. ஸோ அது இருக்கிறத வச்சு நம்ம